இப்போது ஒரு பெண் கர்ப்பம் தரித்த பிறகு, அதாவது ப்ரெக்னன்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணின பிறகு, உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்கணும் மறந்துடாமல். அதாவது ஒரு ரூ. 500 எடுத்து பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து, புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து ரூ. 500 காணிக்கை எடுத்து வச்சுருங்க. மஞ்சள் துணியில் முடிஞ்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க. அதே மாதிரி மாதம் மாதம் செக்கப் போகும்பொழுது, டாக்டர்கிட்ட செக்கப் போகும்பொழுது ரூ. 21 எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு காணிக்கை வச்சுட்டு போங்க குலதெய்வத்தை நினச்சி. அது மாதிரி இடுப்பு வலி வரும்ல, இப்போ டெலிவரிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகும்பொழுதும் ஒரு ரூ. 500 காணிக்கை எடுத்து வச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டி 2 குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போங்க. நல்ல விதமாக சுகப்பிரசவமாக பிறந்து தாயும் சேயும் ஆரோக்கியமாக வீடு வந்து சேருவீங்க. குலதெய்வம் வந்து அப்படியே காவல் காத்து நிற்கும். உங்களை நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்த பிறகு 30 நாள் கழிந்து உங்கள் 2 வீட்டு குலதெய்வத்துக்கும், பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க. இந்த காணிக்கையை 2ஆக சரிசமமாக பிரித்து பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் உண்டியலில் போட்டுட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. உங்கள் குடும்பம் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தை தீர்க்காயுளோட, நல்ல செல்வச்செழிப்போட, நீண்ட ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட தாயும் சேயும் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இப்போது ஒரு பெண் கர்ப்பம் தரித்த பிறகு, அதாவது ப்ரெக்னன்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணின பிறகு, உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்கணும் மறந்துடாமல். அதாவது ஒரு ரூ. 500 எடுத்து பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து, புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து ரூ. 500 காணிக்கை எடுத்து வச்சுருங்க. மஞ்சள் துணியில் முடிஞ்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க. அதே மாதிரி மாதம் மாதம் செக்கப் போகும்பொழுது, டாக்டர்கிட்ட செக்கப் போகும்பொழுது ரூ. 21 எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு காணிக்கை வச்சுட்டு போங்க குலதெய்வத்தை நினச்சி. அது மாதிரி இடுப்பு வலி வரும்ல, இப்போ டெலிவரிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகும்பொழுதும் ஒரு ரூ. 500 காணிக்கை எடுத்து வச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டி 2 குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போங்க. நல்ல விதமாக சுகப்பிரசவமாக பிறந்து தாயும் சேயும் ஆரோக்கியமாக வீடு வந்து சேருவீங்க. குலதெய்வம் வந்து அப்படியே காவல் காத்து நிற்கும். உங்களை நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்த பிறகு 30 நாள் கழிந்து உங்கள் 2 வீட்டு குலதெய்வத்துக்கும், பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க. இந்த காணிக்கையை 2ஆக சரிசமமாக பிரித்து பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் உண்டியலில் போட்டுட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. உங்கள் குடும்பம் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தை தீர்க்காயுளோட, நல்ல செல்வச்செழிப்போட, நீண்ட ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட தாயும் சேயும் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.